ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்களோட சேனலில் ஈஸியான மெத்தடில் பீஃப் பிரியாணி வந்து செய்வோம். ஃபஸ்ட் பீஃபை நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி எடுக்கணும். அதுக்கப்புறம் கழுவி எடுத்த பீஃப்க்கு பிரியாணி மசாலா, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொச்சிக்கத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மசாலாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு அதோட உப்பு போட்டு கொஞ்சம் வறுத்த மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதோட கர்ட் கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ½ அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி இலை, மிஞ்சி இலை, தேசிக்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி, பச்சை கொச்சிக்காய் இதெல்லாம் வெட்டி வச்சுக்கொண்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணி வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரை வச்சு ப்ரெஷர் குக்கருக்கு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி அதுக்கு வெங்காயம், கருவேப்பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, கராம்பு அதெல்லாம் சேர்த்துக்கொண்டு அதோடைய அது கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலராகி வரப்போக்கில் வெங்காயம் அதுக்கு தக்காளி, கொச்சிக்காய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கி வரப்போக்கில் பீஃபை சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை குக்காக விட்டுறணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் குக்காகி வரப்போக்கில் அதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே ஒரு 3-4 விசில் படும் வரை அதை மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் கியூக்கம்பருக்கு தேவையானதை செஞ்சு கொள்வோம். கியூக்கம்பரை வெட்டி அதுக்கு வெங்காயம், தக்காளி, மிளகுத்தூள், உப்பு, கர்ட் 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை செஞ்சு அதை ஓரமாக்கிட்டு அதுக்கப்புறம் 3 விசில் பட்டோன்னே அரைச்ச கறியை இறக்கி மல்டி குக்கருக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நாங்கள் கழுவி வச்ச அரிசியையும் போட்டு அப்படியே கிளறி விட்டு உப்பு சரியாகிக்குதா இல்லையான்னு பார்த்து தேவையான அளவு உப்பையும் போட்டு மல்டி குக்கரை மூடி ஒரு 8 மினிட்ஸ் மாதிரி வச்சா போதும். அதுக்கப்புறம் திறந்து பிரியாணி சர்வ் பண்ண தான் இருக்குது. இதுதான் மை ஸ்டைல் பீஃப் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செய்கிற மெத்தட் வேறு மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.